டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2024 மாசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும்னு பார்க்குற போது, நீங்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அபிலாசைகள் எதுவாக இருந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள். ஸோ வருமானங்கள் நிறையா இருக்குது, சம்பாத்தியங்களும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் உங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள், பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸில் மேலே நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுடைய மேசராசிக்கு எல்லாமே லாபஸ்தானத்தில் இருக்குது. நல்ல இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் பேசிக் ஃபவுண்டேஷனை நீங்கள் பெரிய லெவலில் போடுங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு பெரிய லெவலில் நல்லா இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்மளும் பெரிய லெவலில் மூவ் ஆகணும். ஆக உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்துங்க. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வேகமாக மூவ் ஆகுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதற்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. லைஃப்பில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதம் பண்ணுங்கள். மீடியேட்டர்லாம் வேண்டாம். கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் மாசி மாதம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம் மட்டுமல்ல, யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றமாக உங்களுக்கு வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி மேரேஜில் முடியும். அதோட ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் வாங்கி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்ததுன்னா இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை கொடுப்பதாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஃபேவரபுளாக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கும். யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ
சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்ன். நீங்கள் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதனுடைய எஃபெக்ட்டுக்கு ஆனால் ரெகக்னைஸ் இருக்காது. இப்போது உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனலாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பீங்க. அதோட நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து இந்த மாதம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கோ அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் செலக்ட் ஆகிறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் கேம்பஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, கேம்பஸ்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, குறிப்பாக யாருக்கெல்லாம் பேக் போகணும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன ப்ராப்ளம்னால நல்ல டாக்டரை கவனித்து இந்த மாதம் பார்க்கணும். எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக திருமணமே நடக்கலை, மேரேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு திருமணம் உண்டு. மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ எங்கெல்லாம் துர்க்கை அல்லது அம்பாளுடைய வழிபாடு இதை பிரதானமாக பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.